தீபா சிஸ்டர். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். குடும்பமாக அநேக பிரச்சனைகள், எவ்வளோ சத்ருவாண்டிய சதி திட்டங்கள் வந்த போதும் கர்த்தர் ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கடந்த வருடம் முழுவதும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். வாகனங்கள் 3 வாகனங்கள் புதிதாகவே கர்த்தர் வாங்குகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ரெட்டிப்பாய் நடத்தினார். கடந்த வருடத்தில் கூட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப சென்னையிலேருந்து நாகர்கோவில் வர்ற வரைக்குமே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சுகர் இருந்ததுனால அது எதுவுமே தெரியலை. அங்கே வந்து நார்மல் செக்கப்புக்கு தான் நாகர்கோவில் வரைக்கும் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் செக் பண்ணுறப்போ டாக்டரே வந்து திட்டினாங்க, இவ்வளோ சிவியராக இருக்குது, எப்படி இப்படி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. உடனே எமர்ஜென்சியாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. கர்த்தர் எங்களோட குடும்பத்தில் யாரையுமே கைவிடலை, மட்டும் பாதுகாத்தா. ரெண்டாம் தேதி டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு இருந்தேன். எப்போவுமே கொஞ்சம் வேகமாக தான் போவேன் வருவேன், எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ வேகமாக போகாத அப்படின்ற மாதிரி. ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். நார்மலாக வந்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஏதோ இடிச்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணிருச்சு. இடித்து தள்ளிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, கீழே விழுந்துட்டேன். ஆனாலும் அது எப்போ ஹெல்மெட் போட்டு போவேன், அன்னைக்கு ஹெல்மெட்டும் போடலை. ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் நான் இருந்த இடம் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்குது, அதில் இடிச்சிருந்தாலும் அவ்வளோதான். பின்னாடி வந்த வண்டி என் மேலே ஏறி இருந்தாலும் அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நடுவில் நான் இருந்தேன். இந்த வருட வாக்கு தத்துவம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னது மாதிரி அந்த 2வது நாள்லேயே கர்த்தர் எனக்கு அதிசயமாக என்னை அந்த பெரிய விபத்திலிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றினார். அது அந்த வீடியோ கூட ஒவ்வொருத்தரும் பார்க்குறப்போ ஏதோ பெருசாக நடந்திருக்கும்னு என்னை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அடிப்பட்டது எல்லாமே மறைவான காயங்கள் தான். வெளியில் முகத்துலேயோ கையிலையோ எதுவுமே வெளியில் தெரிகிற மாதிரி காயங்கள் எதுவுமே இல்லை. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொன்னது மாதிரி ஒரு எலும்புல எந்த சேதம் வராமல் கத்த பாதுகாத்த இந்த வீடியோ கூட ஒரு நிமிஷம் பாருங்க. அவ்வளோ அதிசயமாக கத்தர் என்னை காப்பாற்றினாரு. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
கர்த்தர் ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. இதுதான் விசுவாசம்ன்றது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்களான்னு கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்கு காலில் வந்து இப்போவும் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் அவர் மேலே வைக்கிறாங்க. ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினார்னு சொல்லி நன்றியோடு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது தான் அவர் மேலே வைக்கிற விசுவாசம். எல்லாரும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு அவர் விஷயம்